ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து யூடியூப்லேருந்து காசு வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி வந்து காசு கிரெடிட் ஆகிருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் வந்து எங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்கிட்ட ஏடிஎம் இல்லை. ஏடிஎம் வந்து அந்த ஊரில் தான் இருக்குது. ஸோ ரிசர்வ் டேட் என்ன சொல்கிறாங்கன்னா 2-3 நாள் கழிச்சு நம்ம அங்கே தானே போகிறோம், அங்கே ஏடிஎம்லேருந்து காசு எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார். நான் வந்து வேணவே வேணாம், நான் இன்றைக்கி வந்து தனியாக ட்ராவல் பண்ணி போயிட்டு ஏடிஎம் எடுத்துகிட்டு காசு எடுத்துகிட்டு நான் வந்து வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி போயிட்டு வா, நான் ரிசர்வ் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து நான் தனியாக இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். டைம் வந்து 9:30 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம வெயிலாக இருக்குது. எப்படி போக போகிறேன்னு தெரில. ஸோ அங்கேருந்து ஏடிஎம் எடுத்துகிட்டு பேங்க்குக்கு போயிட்டு ஏடிஎம்க்கு போயிட்டு காசு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு வர போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் செம்ம வெயில். 9:30 மணிக்கே செம்ம வெயில் கொளுத்துது. இங்கேருந்து டைரக்ட் பஸ்ஸு கிடைக்காது. 2 பஸ்ஸு சேஞ்ச் பண்ணி தான் போகணும். சரி, சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துடலாம். பதினீர் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து பதநீர் குடிக்க முடியல, பஸ்ஸு கிளம்பிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த தடவை வந்து பதநீர் வாங்கி குடிச்சிடணும்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் டேஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு குடிக்கும்போது இனிப்பாக இருந்துச்சு. குடிச்சதுக்கப்புறம் முழுங்கினதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. சரி 50 ரூபா போட்டு வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குடித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாட்டில் வந்து 50 ரூபா. செம்பில் வாங்கினோம்னா 30 ரூபா, பாட்டில் ஃபுல் பாட்டில் வாங்கினோம்னா 50 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். 50 ரூபா போட்டு வாங்கினேன் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. பட்டு டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து கொஞ்சம் குடிக்கல. அதுக்கப்புறம் ரிசர்வ் டேடி வந்து எனக்கு 200 ரூபா தான் கொடுத்துருந்தாரு. 200 ரூபா டிக்கெட்டு. அதில் வந்து 50 ரூபாய்க்கு நான் வந்து பதநீர் வாங்கி குடிச்சிட்டேன். 150 ரூபா இருக்குது. 150 ரூபாயில் டிக்கெட்டு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பஸ்ஸு கிளம்பிடுச்சு. நான் மட்டும் தனியாக ட்ராவல் சூப்பராக போணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக போயிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பேமெண்ட் யூடியூப் பேமெண்ட் வந்து நான் கெயின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஹாப்பியாக வந்து நான் ட்ராவல் பண்ணேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டிக்கெட்டு. 17 ரூபா டிக்கெட்டு. அங்கேருந்து 2 பஸ்ஸு சேஞ்ச் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து உட்காந்துருக்கேன். இன்னொரு பஸ்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடிலாம் கடையே இல்லை. இந்த கடை இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்னோடய பாப்பா இருக்கும்போதெல்லாம் இந்த கடையில் போய் ஸ்நாக்ஸு அது இது மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிடுவா. அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா நேபாள் போனதுக்கப்புறம் இந்த கடை மூடி இருந்தாங்க. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு தான், ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் இந்த கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், எல்லா வெரைட்டி ஜூஸஸ்லாம் இருக்குது. நான் வந்து ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் தண்ணி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது குடித்தேன். நெக்ஸ்ட்டு பஸ்ஸில் வந்து ஏறிட்டேன். இது வந்து ப்ரைவேட் பஸ்ஸு தான். டிக்கெட் வந்து 15 ரூபா. டோட்டல் டிக்கெட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 32 ரூபா. பக்கத்தில் ஒரு பாட்டி உட்காந்துருந்தாங்க, ஜன்னல் சீட்டு. நான் வந்து இந்த சைடு உட்காந்துருந்தேன். இந்த பஸ்ஸு வந்து ஃப்ரெண்ட்ஸ் 2 சீட்டு இருக்கிற பஸ்ஸு தான், 3 சீட்டு கிடையாது. பாருங்கள், 15 ரூபா டிக்கெட்டு. வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாவி எங்கே வச்சுருக்காருன்னு தெரில. ஃபோன் பண்ணி தான் கேட்கணும். இது கடியில் வச்சுருக்காரு, எங்கேன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இல்லையே,
ஃபோன் பண்ணி கேட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கீ கிடைத்து விட்டது. டோர் ஓப்பன் பண்ண போகிறேன். கொஞ்ச நேரம் படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்ப போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏடிஎம் எங்கே வச்சுருக்காருன்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரூம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஊரில் போகலாம். ஏடிஎம் எங்கே வச்சுருக்காருன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஏடிஎம் வேறு தேடணும். ஃபேன் போடலாம். செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வெயில். இப்போ டைமு 11 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். டைம் வந்து 12:40 ஆகுது. 1:30க்கு வந்து இங்கேருந்து டைரக்ட் பஸ் இருக்குது, அதெல்லாம் நான் போகிறேன். இப்போ இங்கேருந்து ஏடிஎம் போயிட்டு காசு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போகணும். இப்போ வந்து நான் மம்மி டேடிக்கிட்ட பேசினேன். மம்மி டேடி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. யூடியூப்லேருந்து காசு கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ வந்து நான் கிளம்ப போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் வந்து தோசை சாப்பிட்டேன், உடனே வந்துட்டேன். ஆஃப்டர்நூன் இன்னும் ஒன்றும் சாப்பிடல. இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் பாக்கெட்ஸ் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 வாங்கியிருந்தேன். 1 சாப்பிட்டு தண்ணி குடித்தேன். ஸோ வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. அங்கே ரிசப்ட் ரைடு வந்து சமைச்சு வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. என்னன்னு தெரில, ஹோட்டலில் சாப்பிட்ணுமா இல்லை வீட்டில் போய் சாப்பிட்ணுமான்னு தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் கிளம்ப போகிறேன். இங்கேருந்து கிளம்பிட்டு காசு வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடு சாவி வந்து அங்கே தான் வைப்பேன் எப்போயுமே. ஏன்னா டேங்க்கில் ஏதாவது ப்ராப்ளம்னா கதவு திறந்து மேலே போய் டேங்க்லாம் ரிப்பேர் பண்ணி பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சாவி இங்கே தான் வைக்க சொல்லுவாங்க எப்போவுமே. வீட்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏடிஎம் எடுத்துகிட்டு ஒரே சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னோடய உழைப்புக்கான கிஃப்ட் வந்து நான் கெயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம். அண்டு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் உங்களோட அன்பும் ஆதரவும் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வந்து யூடியூப்லேருந்து இந்த வெற்றி வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஏடிஎம்லேருந்து காசு எடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரே சந்தோஷம், அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்து வீடியோ எடுத்தேன். ஏடிஎம் வாட்ச்மேன் தாத்தா தான் காசு எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த ஏடிஎம்லேருந்து காசு வரும்போது ரொம்ப ஹாப்பி. அழுகையாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய யூடியூப் ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்துருச்சு. இதுக்காக வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் 3 இயர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் உங்களோட சப்போர்ட்னால தான் என்னால் வந்து இந்த காசு வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. சீக்கிரமாக ஏடிஎம்லேருந்து காசு எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளம்பிட்டேன். 1:30 மணி பஸ் வந்து மிஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு, இந்த பஸ் வந்து டைரக்ட் பஸ் தான், ராமேஸ்வரம் ராம்நாடு போகிற பஸ் தான். அதனால் சீக்கிரமாக நான் வந்து 1:15க்கு வந்து ஏடிஎம்லேருந்து வெளில வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் டக்குன்னு பஸ் ஸ்டாண்டு வந்து பஸ் ஏறிட்டேன். ராம்நாடு பேங்க்லேருந்து ஷிஃப்ட் கோடு வாங்கிட்டு வந்தேன்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து நான் வீட்டுக்கு வந்த உடனே அப்ளை பண்ணேன். ஆட்சன்ஸ் பின்னில் வந்து நான் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் உடனே மறுநாள் வந்து காசு கிரெடிட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரே ஹாப்பி. நான் கூட 1 மாதம் ஆகும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் உடனே வந்து காசு கிரெடிட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் $100 ரீச் பண்ணிட்டோன்னா மந்த்லி 21ஆந்தேதியிலேருந்து 30ஆந்தேதிக்குள்ளே கிரெடிட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் காசு. அதே மாதிரி தான் போல் 29ஆந்தேதி வந்து நான் ஷிஃப்ட் கோடு அப்ளை பண்ணியிருந்தேன். 30ஆந்தேதி வந்து கரெக்டாக காசு வந்து கிரெடிட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய யூடியூப் இன்கம் வந்து வந்துருச்சு. ஸோ வாங்க என்னோடய யூடியூப் இன்கம் காசு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக யூடியூப் இன்கம் பற்றி டைரெக்டாக சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ரிசப்ட் டாடி வந்து கவுண்ட் பண்ணுவார், நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவர் வந்து கவுண்ட் பண்ணுவார் பாருங்கள். நீங்கள் கரெக்டாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ருபீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்து கரெக்டாக சொல்லுங்கள்.
முடிஞ்சு போச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ருபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் இன்கம் ஃபர்ஸ்ட் இன்கம். ஸோ ரிஷப் டாடி நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? ஒன்று எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? ஹாப்பி இருக்கீங்க. ஹிந்தியில் கூட நீங்கள் பேசலாம். உங்களோட விருப்பம் என்ன இருக்குது? எப்படி ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு கிடைச்சிருக்கு உங்களுக்கு? எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹிந்தியில் சொல்லுங்கள், தமிழில் अच्छा लग रहा है। और बताओ। ठीक है। और बताओ ना कुछ हिंदी में। ऐसे वीडियो डालते रहो, लाइव में बोलते रहो, प्रगति होता रहेगा। ऑडियंस को भी कुछ भी कहा, कुछ लाइक करो फ्रेंड्स, सब्सक्राइब करो। जितने भी आदमी देखते हो सब्सक्राइब करो। पहले ऑडियंस को थैंक यू बोलो। थैंक यू सो मच फ्रेंड्स। अब हमारा पूरा यूट्यूब में समथिंग 12,000 होने वाला है। आप सबको बहुत बहुत बधाई। धन्यवाद। बधाई भी है ना, हम सब एक ही, जितने भी यूट्यूब में हम सब फैमिली है हमारा। எல்லாமே நம்ம ஒரே ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாருக்கும், ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் நாங்கள் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இதே மாதிரி எங்களுக்கு வந்து கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு சொல்ல வராது. ரிஷப் வந்து போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அவனை வந்து கண்டிப்பாக ஒரு ஆள் வந்து பார்த்துக்கணும். சரி, காசு கொடுங்க, நான் பார்க்குறேன். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக 2 month சேல்ரி. பட் எனக்கு வந்து எத்தனை மந்த்ஸ் ஆயிடுச்சு? 5 to 6 month ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த காசு கெயின் பண்ணுறதுக்கு எத்தனை ருபீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் இன்கம் சேலரி. பாருங்கள், ரிஷப் டாடிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோக்கா தமிழ் தெரியாது, ஹிந்தி ஆனால் நல்லா பேசுவார். அதனால் வந்து ஹிந்தியில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபஸ்ட்டு இன்கம் சேலரி வந்து எனக்கு வந்து கிடச்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 வருஷமாக நான் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். லாங் வீடியோ, ஷார்ட் வீடியோ விட லாங் வீடியோ தான் நான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக சேனல் ஸ்டார்ட் பண்ணி நிறையா வீடியோஸ் போடுங்க. ஷார்ட்ஸ் வீடியோ, லாங் வீடியோ எல்லாம் போடுங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு நாள் சக்ஸஸ் ஆவீங்க. யூடியூப் ஜர்னி பற்றி நான் வந்து இன்னொரு நாள் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட அகெயின் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.